கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப லேட் வீடியோ தான், பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ. ஆர்சிபியோட விமன்ஸ் ஐபிஎல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் ஃபைனல்லாம் சாம்பியன் ஆகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் மைக் ஹெசன் அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். என்னதான் மென்ஸ் டீமை ஒரு ப்ராப்பராக வழி நடத்தலை அப்படின்னா கூட விமன்ஸ் டீமை வேற லெவலில் வழி நடத்தியிருக்காரு. ஸோ அவர் பண்ண சாதனைகள் என்ன, விமன்ஸ் டீம் எப்படி ட்ராஃபி அடிச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அக்ஷன்ல இந்த தடவை டீம் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட குட் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அதாவது ஒரு ரிச்சா கோட்ஸ் ஆகட்டும், ஸோ அவங்க எல்லாம் அக்ஷன்ல பிக் பண்ணதே வேற லெவல் பிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னதான் ஸ்மிருதி மந்தானாவெல்லாம் இருந்தா கூட ரிச்சா கோட்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும் அண்ட் எல்லிஸ் பெரி போன சீசன் இருந்தாங்க, ஆனா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் அவங்களுடைய இடத்த அவங்களுக்கு கொடுக்கல, அந்த ஃப்ரீடம் கிடைக்கல. ஸோ பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கல. ஸோ நிறைய வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மிருதி மந்தானாவுடைய கேப்டன்சி சரியில்லைங்கிற மாதிரி அவ்வளவு குறைகள் இருந்துச்சு. குவாலிஃபையே ஆகாம வெளியில போனாங்க. ஆனா இந்த சீசன் எல்லிஸ் பெரிய எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க நல்லா கணிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுத்து அசத்துனாங்க அப்படிங்கிறத மட்டும் கிடையாது. ஸோ அவங்க ஆல்ரெடி சாம்பியன் தான். ஸோ கிட்டத்தட்ட 6 T20 வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப்பும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ எல்லா விதமான டிராஃபியும் அடிச்சுட்டாங்க. அண்ட் விமன்ஸ் ஐபிஎல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சுட்டாங்க. ஆர்சிபியோட ஹிஸ்டரியில முதல் டிராஃபி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் எவ்வளவு பேரை சொன்னாலும் எல்லிஸ் பெரி. அது மட்டும் இல்லாம ஒரு டீம் பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்சு கேப், அது மட்டும் இல்லாம டைட்டில் 3மே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது ஆர்சிபியோட விமன் தான். ஸோ ஆரஞ்சு கேப் பார்த்திருப்பீங்க அண்ட் பர்பிள் கேப் 2 பேருமே வச்சிருந்தாங்க. அண்ட் எல்லிஸ் பெரி உண்மையாலுமே கிட்டத்தட்ட 350 ரன்னுக்கு மேல அண்ட் ஏகப்பட்ட விக்கெட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்து டேர்னிங் பாயிண்டா இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் தான் அவங்களை குவாலிஃபை பண்ண வச்சது அப்படிங்கறதையும் மாற்றம் கிடையாது. சரி ஓகே, மைக் ஹெசன் இவங்க எல்லாத்தையுமே பெட்டரா பிக் பண்ணாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனும் இருந்தாங்க. கேட் கிராஸுக்கெல்லாம் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கிடைக்கல. அவ்வளோ பெரிய ஆளை வெளியில வச்சே வின் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெட்டரா இந்த சீசன்ல டீம் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் டெல்லி கேப்டன்ஸை பாராட்டி ஆகுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லணும். 2 சீசன் ஃபைனல் வந்து டைட்டில் அடிக்க முடியல. ஆனா பவர்ஃபுல்லான டீம். உண்மையாலுமே இந்த விமன்ஸ் ஐபிஎல் பவர்ஃபுல்லான டீம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா டெல்லி கேபிட்டல் தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. 8ல் 6 வின் பண்ணாங்க. தோத்த மேட்ச் கூட ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்தாங்க. ஆனா நேத்து கூட பாருங்க ஆல்மோஸ்ட் அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. 7 ஓவர்ல 60ங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் 9 ரன் ரேட்ல ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தலைகீழா மாறிடுச்சு. உண்மையாலுமே சோஃபிக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சாகணும். ஸோ 116 இந்த மாதிரி டார்கெட்லாம் வந்துட்டு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லோ டோட்டல் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி லோ டோட்டல் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஆடினாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஃபைனலா ரிச்சா கோஸ். எப்பவுமே ஒரு சில இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒருத்தவங்க ரிச்சா கோஸுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் அப்படியே வந்துட்டு பின்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் லாஸ் பண்ணுவாங்க, ஒரு ரன்ல லாஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க போராடி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரன்ல ரன் அவுட்ல அந்த மேட்ச் போகும். இன்னைக்கு வின்னிங் ஷாட் அடிச்சு இந்த ஒரு விமன்ஸ் பிரீமியர் லீக வின் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? வேற லெவல் விஷயம். அண்ட் ஆர்சிபி கேம்ப்ல மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு டிராஃபி அப்படிங்கறதே அவங்க டச் பண்ணது கிடையாது. 16 வருஷம் வந்துட்டு ஒரு பிரான்சைஸ் இருந்துச்சு, மென்ஸ் டீம் இருந்தாங்க. ஸோ ஃபைனல்ஸ் போனாங்க 2009. அது மாதிரி 2-3 ஃபைனல்ஸ் போய் அவங்களுடைய லாஸ் அப்படின்னு நடந்துச்சு. 2016 ஃபைனல் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விமன்ஸ் ஐபிஎல்ல அவங்க வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃபி அப்படிங்கிறது ஆர்சிபி பிரான்சைஸுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஸோ விராட் கோலி அவர்கள் போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஏபி வில்லியர்ஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா அட்மின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா விமன்ஸ் பிரீமியர் லீக்ல பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தானா அண்ட் கோ ஒன்ஸ் அகைன் ஒரு பெட்டர் டீமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ ஒரு வழியா இந்த ஒரு விமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்து முடிஞ்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சூப்பரான ஸ்குவாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ எவ்வளவு பெருமையா இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் நினைச்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.